பிரபல சீரியல் ஆக்ட்ரஸான தீபா பாபு தன்னோட கணவர் தன்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னும் தன்னோட கணவர் கூட தன்னை சேர்த்து வைக்க சொல்லி மனு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கணவரோட குடும்பத்துல இருந்து தனக்கு நிறைய டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னும் கணவரோட தம்பி எனக்கு ரொம்ப பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்கிறாரு அப்படின்னும் ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. தீபா பாபு விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த நாம் இருவர் நமக்கு இருவர், சன் டிவியில் அத்திப்பூக்கள், இப்போது சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பிரியமான தோழி அப்படின்னு சொல்லிட்டு பல சீரியலில் லீடிங் ஆக்ட்ரஸாக நடிச்சிட்ருக்காங்க. மேலும் இவங்க முன்னதாக 16 வயசு இருக்கும்போதே ஒருத்தரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு 16 வயசில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கணவரை பிரிஞ்சு இவ்வளோ நாள் தனியாக வாழ்ந்துட்டு இருந்த தீபா போன வருஷம் பிப்ரவரி மாதம்தான் பாக்கியலட்சுமி பாண்டியன் சீரியல்ஸ் போன்ற சீரியலை டைரக்ட் பண்ணுற கணேஷ் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கணேஷ் வீட்டில் ஆரம்பத்தில் இவனோட மேரேஜுக்கு ஒத்துக்காமல் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பெரியார் மன்றத்தில் சமூக கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மேரேஜை பதிவு பண்ணாங்க. மேரேஜை பதிவு பண்ணக்கப்புறமா 2 பேரும் சில மாதங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா திடீர்னு அவங்களோட கணவர் அவரை விட்டு போயிட்டாரு அப்படின்னும் கணவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் தன்னை மிரட்டுறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கணவர் வீட்டில் இருந்து இவங்களை ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததாகவும் விட்டமின் மாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை கொடுத்து அவரோட கணவர் அவங்களோட குழந்தைய கலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோதான் நடந்திருந்தாலும் என் கணவர் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்லவர் தான். அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் அவரை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு என் கணவர் கூட என்னை சேர்த்து வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சென்னையில் இருக்க குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனுவை கலெக்ட் பண்ண அதிகாரிகள் சீக்கிரமாக இது சம்மந்தப்பட்ட நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த மனுலையும் தனக்கும் தன்னோட கணவருக்கும் சின்னதாக பிரச்சனை தான். கணவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எங்களை பிரிச்சுட்டாங்க. தயவு செஞ்சு என் கணவர் கூட என்னை சேர்த்து வைங்க. என் கணவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் அந்த மனுவில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க.